அரசியலில் பல பேர் ஏற்றத்தாழ்வை பார்த்தவங்க. அவங்களுக்கு சீக்கிரத்தில் கண்ணீர் வராது. கட்சி சார்புக்கு அப்பாற்பட்டு இன்று தமிழர்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த அரசியல்வாதியும் தகைசால் தமிழருமான நல்லக்கண்ணு காலமானார். காசு பணம் பார்க்காமல் ஓடி சென்று உதவியது முதல் 86 வயதிலும் நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி தானே வழக்காடி மணல் கொள்ளையை தடுத்தது வரை அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி என பெயர் எடுத்திருக்கிறார் நல்லக்கண்ணு. எளிய மக்களுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்த நல்லக்கண்ணுவின் பின்னணி என்ன? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 1925 டிசம்பர் 26ஆம் தேதி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தவர்தான் நல்லக்கண்ணு. சிறுவயதிலேயே நல்லக்கண்ணு பாரதியின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கூட ஆய்வுக்கு மாவட்ட கல்வி அதிகாரி வந்தபோது நல்லக்கண்ணு தன்னுடைய நோட்டில் பகத்சிங் பற்றி எழுதி வைத்திருந்ததை பார்த்துவிட்டு ஆசிரியர் அவரை பெஞ்சு மீது நிற்க வைத்து தண்டித்ததை நல்லக்கண்ணுவே சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். 1940களில் திருவைகுண்டத்தில் தொடங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிளையில் இணைந்து செயல்பட தொடங்கிய நல்லக்கண்ணு 80 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே கட்சியில் நீடித்து அரசியலில் முதுபெரும் தலைவராக உயர்ந்தார். கல்லூரி காலத்தில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக நல்லக்கண்ணு கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 1948இல் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் ஆயுதம் ஏந்தி புரட்சி நடத்த வேண்டிய தருணம் பிறந்துவிட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. நாடெங்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேட்டையாடப்பட இந்தியாவில் பல்வேறு சதி வழக்குகள் கம்யூனிஸ்டுகள் மீது தொடரப்பட்டன. தலைமறைவாக இருந்த நல்லக்கண்ணுவை கை கால்களில் விலங்கு பூட்டி பூட்ஸ் கால்களால் மிதித்து மீசையை நெருப்பினால் பொசுக்கி துடிதுடிக்க வைத்த போது அவரது வயது 27 மட்டுமே. பொது வேலை நிறுத்தங்களை தூண்டிவிடுவது, சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பது, தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆயுத பயிற்சி அளித்தது, வெடிகுண்டுகள் தயாரித்தது போன்ற குற்றச்சாட்டுகள் நல்லக்கண்ணு மீது சுமத்தப்பட்டன. மேலும் மீளவிட்டான் என்ற இடத்தில் சரக்கு ரயில் வண்டியை கவிழ்த்தது, போலீஸ் உளவாளி ஒருவர் கொலை செய்யப்பட்டது, பதுக்கல் நெல்லை கண்டுபிடித்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்தது என பல குற்றச்சாட்டுகளில் நல்லக்கண்ணு உட்பட 109 பேர் 1949ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். 1952ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் நல்லக்கண்ணு உள்ளிட்ட பலருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நல்லக்கண்ணு சிறைக்குள்ளேயும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார். கைதிகளின் கல்வி கற்கும் உரிமையை போராடி பெற்ற பின்தான் சிறைக்குள்ளிருந்து பலர் கல்வி பயிலத் தொடங்கினர். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய நாடெங்கும் போராட்டங்கள் வெடித்தன. மொத்தம் 7 ஆண்டு காலம் சிறையிலிருந்து 1956ஆம் ஆண்டு விடுதலையானார் நல்லக்கண்ணு. 1958இல் அன்னசாமி என்கிற செயற்பாட்டாளரின் மகளான ரஞ்சிதம் என்பவரை கரம் பிடித்தார். 1990களில் தென் மாவட்டங்களில் நடந்த சாதி கலவரத்தின் போது அன்னசாமி படுகொலை செய்யப்பட்டார். இதனால் சாதிய மோதல் மேலும் தீவிரம் அடையும் சூழல் உருவானது. ஒரு சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு சாதியை குற்றம் சொல்ல முடியாது என கூறிய நல்லக்கண்ணு சொந்த இழப்பின் வழியையும் கடந்து சாதி கலவரம் மேலும் பரவாமல் தடுக்க அமைதியை நிலைநாட்டினார். அன்னசாமி மரணத்துக்கு அரசு கொடுத்த இழப்பீட்டையும் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 2 சமூக குழந்தைகளின் கல்வி உதவிக்கே கொடுத்தவர் நல்லக்கண்ணு. 1970 நல்லக்கண்ணு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய முகமாக உயர்ந்து 13 ஆண்டுகள் மாநில செயலாளராக பணியாற்றினார். 2 முறை மட்டுமே ஒருவர் செயலாளர் பொறுப்பு வகிக்க முடியும் என்ற கட்சியின் சட்ட விதியை இவருக்காக அனைத்திந்திய தலைமையை திருத்தி 4 முறை நல்லக்கண்ணுவையே பதவி வகிக்க வைத்தது. மாற்றுக் கட்சியினரும் மதிப்பு போற்றும் தலைவராக நல்லக்கண்ணு திகழ்ந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என நல்லக்கண்ணு நடத்திய போராட்டங்களின் வரலாறு மிக நீளமானது. 86 வயதிலும் நீதிமன்ற படிகள் ஏறி கனிமவள கொள்ளைக்கு எதிராக தானே வாதாடி தீர்ப்பையும் வென்றிருக்கிறார் நல்லக்கண்ணு. தாமிரபரணி ஆற்றில் அரசு மற்றும் தனியார் மணல் அள்ளுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நல்லக்கண்ணுவின் உணர்வு பூர்வமான வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை சட்ட ஆணையத்தையே அமைத்தது. ஆணையம் அளித்த பரிந்துரைகளின்படி தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவது தடுக்கப்பட்டது. எப்போதும் எளிமையை மட்டும் விரும்பும் அரசியல் தலைவராகவும் நல்லக்கண்ணு திகழ்ந்தார். தமிழக அரசு அம்பேத்கர் விருதுடன்
அளித்த 1 லட்சம் ரூபாய் தொகையில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் கொடுத்தவர் நல்லகண்ணு. அன்பு பரிசாக ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு கார் ஒன்றை பரிசாக கொடுத்த போது அதையும் கட்சிக்கு அளித்தார். தன்னலமற்ற அரசியல்வாதியும் தமிழர்கள் சமத்துவமாக வளர பெரும் பங்காற்றிய நல்லகண்ணுவிற்கு 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையுடன் தனது பங்கிற்கு 5000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 10,05,000 ரூபாயை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கி அன்பில் உரைய வைத்தவர் நல்லகண்ணு. பொது நலனுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்த நல்லகண்ணுவின் மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பு என இணையத்தில் இரங்கல் பதிவுகள் குவிந்து வருகின்றன.